ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிரியாணியை ரொம்பவே ஈஸியாக குக்கர்லேயே குழையாமல் நல்லா உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குக்கர் வச்சுட்டு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் நெய் எல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். உங்களுக்கு சோம்பு வேணான்னா நீங்கள் சோம்பு ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை இது மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாவை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சா இஞ்சி பூண்டு ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இதில் ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரத்துக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது நம்மளுக்கு வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் மாற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும். நீங்கள் வெங்காயம் சரியாக வதங்காமலே தக்காளி சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பிரியாணியோட டேஸ்ட் மாறிடும். அதனால் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 4 பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் இது கூடவே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம கரண்டியை வச்சு வதக்கி விட்டுடலாம். தக்காளி நான் 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம தக்காளி அதிகமாக சேர்க்கும்போது பிரியாணியும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி ஓரளவு வதங்கினதும் இதில் கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த தக்காளி புதினா இலை எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தயிர் சேர்க்கணும். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச தயிராக சேர்க்காதீங்க. கொஞ்சம் மீடியமாக புளிச்சிருக்க தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச தயிராக சேர்த்தா நம்மளுக்கு பிரியாணி ரொம்ப புளிப்பாயிடும். நான் தக்காளியும் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால இதில் தயிர் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் தக்காளி கம்மியாக சேர்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தயிரை கொஞ்சம் ஏற்றி சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தயிரெலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் மசாலா சேர்க்கலாம். மசாலாவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் மசாலா சேர்க்கக்கூடாது. இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் பிரியாணி நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் இது கூட சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த 1/2 கிலோ சிக்கனை நல்லா தண்ணியில் 2-3 டைம் கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கன்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அந்த மசாலாலாம் சிக்கனோட நல்லா கலக்கிற மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாலாம் நல்லா சிக்கனில் இறங்கி வரணும். அதனால் எல்லா சைடும் அந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் பிரியாணி செய்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் சின்ன சின்ன பீஸாக இருந்தால் கூட அதை கூட சேர்த்து செய்யலாம். நம்ம பெரிய பீஸாக தான் சேர்க்கணும்னு கிடையாது. நம்ம சின்ன சின்ன பீஸாக இருந்தால் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ ஒரு குக்கர் மூடியை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்ம இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் சிக்கன் அப்படியே கொதிக்க வைக்கும்போது அந்த மசாலாலாம் சிக்கனில் இறங்கி சிக்கன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய டைம் சிக்கன் பிரியாணி செய்யும்போது அந்த சிக்கன் ரொம்பவே சப்புன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம சிக்கன் வதக்கிட்டு அப்படியே தண்ணி ஊற்றிட்டா நம்மளுக்கு அது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் தனியாக மசாலாவிலேயே கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த சிக்கனில் அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி சிக்கனும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்க்கணும்.
நான் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் 1.5 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் நார்மல் ரைஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் இருந்தால் 1.5 டம்ளரே கரெக்டாக இருக்கும். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதை இது கூடவே சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, அதுக்கு மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி, புதினா, நெய்லாம் சேர்க்கும்போது நம்மளுக்கு பிரியாணி இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது மாதிரி கரண்டியை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப மிக்ஸ் பண்ணால் அந்த அரிசியெலாம் உடஞ்சி நம்மளுக்கு வந்து சாப்பாடு வந்து சின்ன சின்னதாக கிடைக்கும். அதனால் கரண்டியை வச்சு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். இது மாதிரி ஓரத்தில் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அரிசியெலாம் உடையாது. நான் வெங்காயம் வதக்கும் போதே எனக்கு போட்ட உப்பு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு உப்போட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு குக்கர் மூடியை மூடிட்டு விசில் போட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர்லாம் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக நல்லா மெல்லிஸாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நான் சொல்கிற அதே டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் சிக்கன் பிரியாணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி குக்கரில் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு ரைஸ் கிடைக்கும். இது சூடாக இருக்கிறதுனால இது மாதிரி இருக்குது. நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா உதிரி உதிரியாக நல்லா மணிமணியான சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.